ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. திருச்சியில் திமுக அறிமுக வேட்பாளர் கூட்டத்தில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ கண்ணீர் விட்டு உணர்ச்சி வசமாக பேசியதை மைக் கச்சேரியில் பார்க்கலாம். நான் அரசியல்வாதி கிடையாது. என்னதான் ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அரசியல் நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது. அரசியலுக்கு வருவன கனவு கூட நான் எதிர்பார்த்தது கிடையாது. எனக்கு அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி முதுமைங்கிறது எல்லாருக்கும், முதுமை மரணம்ங்கிறது எல்லாருக்கும் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு முடியாத போது ஒரு சூழ்நிலை நான் வரேன். நான் அரசியலுக்கு வரேன். எங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து என்னை அரசியலுக்கு விட்டாங்க. நான் இப்போயுமே ஒரு பெரிய ஒரு வேட்கையோடு ஒரு ஆசையோடு நான் அரசியல் இருக்கிறேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உண்மையிலே கிடையாது. மனசை தொட்டு சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் உங்களுக்கு அப்பாக்கள் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு தந்தை இருக்கும். அந்த தந்தைக்கு ஒரு தலைகுனிவு வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாரும். எங்கள் அப்பா ஒரு சகாப்தம். அந்த சகாப்தத்துக்கு தலைவர்கள் வந்துருக்கூடாது. அரசியலுக்கு வந்திருக்கிறார். டென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு தலைகுடி வந்து அப்போ எங்கள் அப்பாவுக்கு தலைகுடி வந்துடக்கூடாதுன்னு அரசியலுக்கு வந்தேன். இந்த எம்பி சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் அப்போது சாத்தூர் தொகுதின்னு கேட்கும்போது நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி வைகோ மகன் கேட்குறார், அவருக்காண்டி கேட்குறாரு, உடனே இந்த தொகுதியை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கோல்பட்டியை சாத்தூர் கொடுத்தாங்க. அப்போ கூட நான் வாங்கிட்டு டாக்டர் ரகுராங்கிற சகோதரருக்கு கொடுத்தேன் நான். ஆனால் கட்சிக்காண்டி எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்று, நான் ஒரு அரசியலில் இந்த எம்பி தேர்தல் எனக்கு பெரிய ஒரு வேட்கை கிடையாது. எங்கள் அப்பாக்காண்டி, எங்கள் கட்சிக்காரனுக்காண்டி, எங்கள் கட்சிக்காண்டி, எங்கள் அப்பாக்காண்டி 30 வருஷம் உழைச்சி தேஞ்சிட்டாங்க எங்கள் ஆளுங்க. சின்னமா செத்தானா எங்க சின்னம் தான், செத்தானா சின்னம் தான், எங்க சின்னம் தான், செத்தானா எங்க சின்னம் தான். நான் சுயமரியாதைக்காரன். நான் அறிஞர் அண்ணாவோட கட்சி அறிஞர் அண்ணாவோட கட்சி திமுக, டாக்டர் கலைஞருடைய கட்சி திமுக. எங்க அப்பாவும் திமுக தான் இருந்தார். கலைஞர் ஐயா உயிரோட நேசிச்சாரு. இதே உதயசூரி சின்னத்தில் எங்க ஐயாவும் போட்டி போட்டார். இதே நாங்கள் உயிரோட நேசிக்கிறோம். கலைஞர் ஐயா உயிரா நேசிக்கிறோம், திமுக உயிரா நேசிக்கிறோம், உதயசூரி சின்னத்தை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எங்களுடைய கட்சியிலிருந்து நான் பொறுப்புனா ராஜினாமா பண்ணிட்டு, மதிமுக பொறுப்புலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சி நான் நிற்க முடியாது. இப்பயே சொல்கிறேன் நான். நீங்கள் இன்னொருத்தர் நிற்ப, நாங்கள் நிற்கிறோம். மதிமுக கட்சி உங்களுக்கு உறுதியாக நிற்கிறோம், உறுதுணையாக நிற்கிறோம். நீங்கள் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுங்க, நாங்கள் நிற்கிறோம், உங்களுக்காண்டி வேலை செய்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வேண்டாம் திராவிட கழகம் மாதிரி நாங்கள் அரசியல் நடத்திட்டு போகிறோம். நான் இனிமே முடியாதுங்க. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.